எப்பொழுதெல்லாம் யூதர்களில் பல பேர் யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு செல்வார்களோ அப்பொழுது எல்லாம் இந்த சமாரியாவின் வழியாக அவர்கள் செல்வதில்லை. ஏன்னா சமாரியா வழியா போறதையே அவங்க வந்து தங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை குறைவாக நினைத்திருந்தார்கள். பாத்தீங்களா? அப்போ யூதர்கள் எந்த இடத்தின் வழியாக செல்லக்கூடாது என்று நினைத்திருந்தார்களோ அந்த இடத்தின் வழியாக ஆண்டவர் செல்லுகிறார். அதுதான் ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கு நமக்குள்ளாக கூட ஏற்ற தாழ்வுகள் காணப்படுகிறது. நமக்குள்ளாக கூட நான் பெரியவன் நீ சிறியவன் என்ற தாழ்வு மனப்பான்மை உயர்வு மனப்பான்மை காணப்படுகிறது. நமக்குள்ளாக கூட ஜாதி மத பேதங்கள் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை விரும்பவில்லை. எனக்கு அன்பானவர்களே, சமாரியாவின் பாதை வழியாக அவர் எங்கே செல்கிறார்? கலிலேயாவிற்கு செல்கிறார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தில் இழைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையா இருந்தது. அப்படிங்கிறது கரெக்டா சிச்சுவேஷன் வந்து நமக்கு என்ன செய்திருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்திய நேரப்படி நம்ம 6ஆம் மணி வேலை என்று பார்க்கின்ற பொழுது சரியாக நண்பர்கள் 12 மணி, மத்தியானம் 12 மணிக்கு அவர் உட்கார்ந்து இருக்கிறார். இப்போ அவருக்கு என்ன வந்ததாக நாம் பார்க்கிறோம்? இழைப்பு வந்ததாக நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த இழைப்பு எதற்காக வந்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, மனிதகுமாரன் மனிதருடைய சாயலாக மாத்திரமல்ல மனிதனுடைய குணநலன்கள் உள்ளவராகவும் காணப்படுகிறார். எவ்வாறு ஒரு மனிதன் அதிகமாக நடக்கின்ற பொழுது அதிகமாக வேலை செய்கின்ற பொழுது அவனுக்கு ஒரு களைப்பு இழைப்பு வருகின்றதோ அதை போலவே ஆண்டவருக்கு நமக்கு இழைப்பு வந்ததாக நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அந்த பெண்ணை சந்திப்பதற்காகவே இந்த இழைப்பை ஆண்டவர் கொடுத்ததாகவும் நாம் என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ளலாம். பெண்கள் எங்க போவாங்க? கிணத்துக்கு போவாங்க. இப்ப நம்ம ஊரோட எல்லாத்துலயும் பைப் லைன் வந்தாச்சு. நான் சின்ன வயசுல இருக்கிற பொழுது பெண்கள் எல்லாரும் காலையில தண்ணி எடுத்து போயிருவாங்க. எல்லாரும் மத்தியானம் வெயில்ல போய் தண்ணி எடுப்பாங்களா இல்ல காலையில மாலையில போய் தண்ணி எடுப்பாங்களா? இங்க நாம் பார்க்கின்றோம் அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படியாக ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்ப எந்த ஊருக்குள்ள போயிருப்பாங்க? சமாரியா ஊருக்குள்ளதான் போயிருப்பாங்க. அப்ப ஆண்டுடைய சீஷர்களை ஆண்டவர் எங்கே அனுப்புகிறார்? ஒதுக்கப்பட்ட மக்களிடத்திலே அனுப்புகிறார், விலக்கப்பட்ட மக்களிடத்திலே அனுப்புகிறார், சமாரியர் மக்களிடத்திலே அனுப்புகிறார். அங்கே இருந்தவர்கள் போஜன பதார்த்தங்களை வாங்கிக் கொள்ளும்படியாக அனுப்புகிறார். இங்கே யாருக்காக காத்திருக்கிறார்? அந்த பெண்ணிற்காக காத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த பெண்ணு நடு மத்தியானம் 12 மணிக்கு தண்ணி எடுக்க வருவாள் என்பது அவருக்கு தெரியும். ஏன் ஒரு பெண் உச்ச மதியம் 12 மணிக்கு தண்ணி எடுக்க வர வேண்டும்? ஏனென்று சொன்னால் அவள் அங்கே மற்ற பெண்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, மற்ற பெண்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தாள். காரணம் பலவிதமான காரணங்களாக இருக்கலாம் இல்லையா? இப்போ குரூப்பா தண்ணி எடுக்க போகும்பொழுது ஒருத்தரை பத்தி எல்லாரும் குறைச்சு பேசிட்டே இருந்தா அவங்க அந்த குரூப் விட்டு என்ன செய்திருவாங்க? விலகிடுவாங்க. இல்ல ஒரு பெண் அதாவது ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது மற்ற பெண்கள் அவளை என்ன செய்து விடுவார்கள்? ஒதுக்கி விடுவார்கள். இங்கே ஆண்டவர் சந்திக்க இருக்கிற பெண் மற்ற பெண்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டவள். இல்லை என்று சொன்னால் மற்றவர்களோடு சேராமல் தனியாக தண்ணீர் எடுக்கிற வருகிற ஒரு பெண். ஆனால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தாய் என்று கேட்கிறார். அப்ப பாருங்க, அவன் நல்ல ஒரு வாயாடியாக இருந்திருக்க வேண்டும். என்ன சொல்றா பாருங்க, சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி நீ யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாக என்னிடத்திலே நீங்க எப்படி தண்ணி தாகத்துக்கு தாய் என்று கேட்கலாம்? அவன் அங்க ரொம்ப தெளிவா பேசலாம். இப்ப ஆண்டவருடைய எண்ணெய் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மகளை என்ன செய்ய வேண்டும்? சந்திக்க வேண்டும். எப்படி சந்திக்க வேண்டும்? அதோட திட்டம். போன உடனே நான் தான் மேசியான்னு சொல்லல, கடைசி வசனத்துல என்ன சொல்றாரு? மேச வாசித்த பகுதியில கடைசி வசனத்துல நான் மேசியா என்று வெளிப்படுத்துகிறார். முதலாவது மெதுவாக பேச்சு ஆரம்பிக்கிறார். எப்படி? எனக்கு தாகத்துக்கு தண்ணி தருவாயா அப்படின்னு. அவன நல்ல பதில் கொடுக்கிறா. நீங்க என்கிட்ட கேட்கறதே தப்பு அப்படின்ட்டு இயேசு பிரதியுத்தரமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உள்ளத்தில் கேட்கிறவர் என்னால் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். பாருங்க, அழகா சொல்றாரு. ஒருவேளை உனக்கு யாரு தண்ணி கேட்கிறான்னு தெரிஞ்சிருந்தா நீ என்ன செஞ்சிருப்ப? இந்த மாதிரி என்கிட்ட கேட்டிருக்க மாட்டேன், நீ கண்டிப்பா என்னிடத்துல தண்ணி கேட்டிருப்ப. நான் உனக்கு என்ன தண்ணீரை கொடுத்திருப்பேன்? ஜீவ தண்ணீர். அதாவது அந்த பெண்ணிற்குள்ளே ஒரு ஆர்வத்தை அவர் அங்கே கொண்டு வருகிறார். ஜீவ தண்ணீர் என்றால் என்ன என்பதை அவள் வாயிலாக அவள் கேட்கணும் என்பதற்காக இவ்வாறாக இயேசுவானவர் அங்கே அவளோடு உரையாடுகிறார். நல்ல கவனிங்க. ஆண்டவரே, அப்ப ஆண்டவருடைய அந்த வார்த்தை எந்த வார்த்தை? நார்மலா தண்ணீர்னு சொல்லல, அவர் ஜீவ தண்ணீர் நான் உனக்கு தருவேன் சொன்ன உடனே அங்கே அவள் சற்று இறங்கி வருகிறாள். ஆண்டவருக்கு அங்கே மரியாதை கொடுக்கிறாள். ஆண்டவரே, மூன்று கொள்ளும் இடத்தில் பாத்திரம் இல்லையே,
கிணறு ஆழமாக காணப்படுகிறது, பின்ன எங்கிருந்து நமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? நல்ல கேள்வி இல்லையா? உங்ககிட்ட பாத்திரமும் இல்லை, கிணறு வேற ஆழமா இருக்கு. நம்ம ஊர்ல வந்து நம்ம வாளி போட்டு தண்ணி இறைப்போம். இப்ப ஆண்டவர்கிட்ட வாளி இல்லை, பாத்திரமும் இல்லை, கிணறு வேற ஆழமா இருக்குது. உங்களுக்கு எங்க இருந்து ஜீவ தண்ணீர் கிடைக்கும்? நம்ம திரும்ப பதில் கேட்கலாம். அப்புறம் பாருங்க, ஹிஸ்டரின்னு சொல்றாங்க. இந்த கிணறு நமக்கு யாரு கொடுத்திருக்கிறார்? பிதாவாகிய யாக்கோபு கொடுத்திருக்கிறார். அவரை பார்த்து நீர் பெரியவரோ, அவரது பிள்ளைகளும் அவரது ஜீவன் கிழமைக்கு குடித்தது உண்டே. ஆண்டவரை அறியாதவர்கள் இப்பேற்பட்ட வார்த்தைகளை கேட்பதற்கு வாய்ப்பு எனக்கு அன்பானவர்களே. தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் என்ன செய்வதில்லை, தாகம் உண்டாகாது என்று சொல்கிறார். அவனுக்குள்ளே அந்த தண்ணீர் நித்திய ஜீவ காலமாய் நீருக்காய் இருக்கிறது. ஆண்டவர் ஜீவ தண்ணீரை பற்றி அங்கே பேசுகிறார் அன்பானவர்களே.